Hi all, welcome back to DotNet Tamizha. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன விசுவல் ஸ்டுடியோ டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். ஸோ எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதாவது விசுவல் ஸ்டுடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நார்மலாக யூசர் மோடில் தான் ரன் ஆகும். இப்போ சப்போஸ் நீங்கள் அதை அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நான் விசுவல் ஸ்டுடியோ பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ அந்த கான்டெக்ஸ்ட் மெனு வரும். ஸோ இதில் விசுவல் ஸ்டுடியோ 2019 அப்படிங்கிற அந்த அந்த மெனு ஐட்டம் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு கான்டெக்ஸ்ட் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணுவோம் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் வேணும் அப்படின்னா. இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இல்லாமல் ஈஸியாக எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், இந்த இன்ஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த ஐக்கான் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் மெனு வரும், அந்த பாப்அப் மெனு வரும். இப்போ இதில் விசுவல் ஸ்டுடியோ 2019 அப்படிங்கிற மெனு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாப்அப் மெனு வரும். இந்த பாப்அப் மெனுவில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும், சின்ன பாப்அப் விண்டோ. ஸோ இந்த பாப்அப் விண்டோவில் நிறைய டேப்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பை இந்த டேப்பில் அட்வான்ஸ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2 செக் பாக்ஸ் இருக்கும். ஒன்று டிஃபால்ட்டாக என்னோட இதில் டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். அது ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுவீங்களோ அப்போ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிஃபால்ட்டாக ரன் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்தது இங்கே கீழே அப்ளை அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ், இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஓகே அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் ஆயிடும். நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் ரன் அஸ் அட்மின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ இதை இன்ஷூர் பண்ணுறதுக்கு கன்சோல் ஒரு அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ 2019 அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இந்த விசுவல் ஸ்டுடியோவில் டாப் மோஸ்ட் ரைட் கார்னரில் போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த அட்மின் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது தான் இந்த பர்டிகுலர் விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான மீனிங். சில விசுவல் ஸ்டுடியோ வெர்ஷனில் 2015 பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஹெட்டிங்லேயே டைட்டில் பார்லேயே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் அப்பண்ட் ஆகி வரும். விசுவல் ஸ்டுடியோ 2019 இங்கே இந்த ரைட் மோஸ்ட் கார்னரில் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை டினோட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடியவரில் உங்களை இதே மாதிரியான ஒரு வீடியோவோட மீட் பண்ண வரேன். அதுவரை ஹேப்பி ப்ரோக்ராம் கைஸ், ஸ்டே சேஃப், பை.